ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகர் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன குழம்பு பார்க்க போகிறோன்னா எறா குழம்பு. இது எங்கள் மாமியாரோட ரெசிபி. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க எறா குழம்பு, மீன் குழம்பு, எறா தொக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்வாங்க. அவங்களோட ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். எறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுட்டேன். ஒரு சட்டியில் முள்ளங்கி போட்டு வதக்கி விட்டுக்கலாம். நான் முள்ளங்கி போட்டு தான் வைக்கிறேன். எங்கள் மாமியார் முள்ளங்கி போட்டு தான் வைப்பாங்க. எறா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முள்ளங்கியும் எறாலும் பிடிக்காத பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 2 முள்ளங்கி நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் எதுவுமே போடாமல் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். எங்கள் மாமியார் வதக்கி போட மாட்டாங்க, பட் நான் வதக்கி தான் போடுவேனே. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதுலேயே கல் உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கரைச்சிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளை காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கூட சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் ஒரு 4 ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட குறைச்சல் எப்படின்னு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷன் தான், பட் போட்டால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம நல்லா கரைச்சி விட்டு வச்சுக்கலாம். இது கூடயே ஒரு தக்காளி பழம், நல்லா பழுத்த பழமாக இருந்தால் சூப்பராக இருக்கும். நல்லா நசுக்கி வச்சுக்கலாம். 2 பச்சை மிளகாய், இது எல்லாமே போட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் கையோட. இந்த குழம்புக்கு இதிலே நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம குழம்பு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இதிலே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஓவராகவும் தண்ணி ஊற்றிட்டா அதுக்கு மசாலாத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஈவனாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கூடவும் இருக்கக்கூடாது, குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. எதுவுமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். அவ்வளோதான். இந்த ஒரு கரைச்சலை மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப ஈஸி. டக்குன்னு தாளித்து விட்டுடலாம். ஒரு மண்சட்டி வச்சுட்டு அதில் தேவையான நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடலை எண்ணெய் குட் ஃபேட் தான். ஸோ அதனால் கடலை எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம், சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் மண்சட்டி பார்த்திங்கன்னா சூடாக ஏற வரைக்கும் தான் ஏறிச்சுன்னா நல்லா கிடுகிடுன்னு சூடு ஏறிடும். சீக்கிரமாகவும் தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக வடகம் சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு நல்லா நச்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. நல்லா பொன்னிறமாக நல்லா வரணும். கொஞ்சமாக உப்பு அதுலேயும் சேர்த்துருக்கோம். இதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக வதங்கி வரும். நல்லா இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுன்னா ஓகே. நம்ம போட்டதை விட ஒரு மடங்கு கம்மியாக இருக்கணும். நம்ம வெங்காயம் ஆட் பண்ணுறோன்னா ஒரு மடங்கு கம்மியாக இருக்கும்போது நல்லா வதங்கியிருக்கும். அந்த டைமில் இந்த கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், நான் எவ்வளோ வெங்காயம் போட்டேன், இவ்வளோ நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். மொத்தம் இதுக்கு 3 தக்காளி பழம் தேவைப்படும். இதில் 2 தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம புளி கரைச்சலில் ஒரு தக்காளி பழம் போட்டுக்கலாம்.
இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப சுவையானதையும் எவ்வளோதுக்கு எவ்வளோ நம்ம வதக்கி விடுறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் முள்ளங்கி போட்டு ஒரு வாட்டி எறா குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாக காலி ஆகிடும். இந்தளவுக்கு நல்லா குழையா வெந்த பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த புளி கரைச்சலை வந்துட்டு அதில் ஊற்றிடலாம். நான் முன்னாடியே வந்துட்டு எறாவை சேர்க்கல. ஏன்னா எண்ணெயிலே சேர்த்தோன்னா அதில் கொஞ்ச நேரம், ஏன்னா எறா வேகிற நேரமே வந்து ரொம்ப கம்மியான டைம் தான். முன்னாடியே வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ரொம்ப நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதித்து சுண்டி வரணும். அப்போ கொஞ்சம் நேரம்னா வந்துட்டு எறா லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த குழம்பு அந்த எல்லாத்தையும் கூட்டி விட்ட பிறகு உடனே எறா போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எறா வந்து லப்பரியாக தெரியாது, சாஃப்டாக இருக்கும், ஜூஸியாக இருக்கும். எறா வந்துட்டு கொதியெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நான் எறா வந்து போட்டுறேன். போட்டோன்னே இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வந்துட்ட பிறகு கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு சுகர் சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த புளிப்பு காரம் இதெல்லாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒன்ஸ் செஞ்சு பாருங்கள். எங்கள் அக்கா பிள்ளைங்களாம் வந்திருந்தாங்க, அதில் ஒரு பாப்பா வந்து எறா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னே அவங்களுமே நல்லா சாப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். வேறு எதனா ரெசிபி வேணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.